பிள்ளையார்பட்டியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது விநாயகர் சதுர்த்தி விழா. கற்பக விநாயகர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இக்கோவிலில் சுமார் 1300 ஆண்டுகள் முன்பு தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கின்றார். மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரம் உள்ள கற்பக விநாயகரின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகின்றது. குகை கோவிலில் சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இங்கு சதுர்த்தி பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு காலையில் கொடிமரத்திற்கு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளிய அங்குச தேவதற்கு சந்தனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களில் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு தீபாரதனை, பூக்களால் அர்ச்சனையும் அபிஷேகமும் நடைபெற்றது. பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூஞ்சூர் வாகனம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இரவு தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது. முதல் நாள் முதல் 8ஆம் திருநாள் வரை தினமும் காலை 9 மணிக்கு வெள்ளி கேடயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. மாலையில் சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 6ஆம் நாளாக ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் யானை வாகனத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 9ஆம் திருநாளான ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் விநாயகர் தேருள் எழுந்தருளினார். மாலையில் தேரோட்டமும் நடைபெற்று முடிந்தது. அன்று மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரை மூலவர் சந்தனகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் திருக்குளத்தில் தீர்த்தவாரியானது நடைபெறும். இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவிதி உலாவுடன் விழாவானது நிறைவடைகின்றது. விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர்கள் செய்து வருகின்றனர்.